ரெக்கார்ட் பண்ணிட்டியா? இதுதான் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பைபாஸ் ரோடு. இது வந்து நம்ம வேளச்சேரி பிரிட்ஜு ஏறி இறங்காம வேளச்சேரி பிரிட்ஜு கீழேயே வந்து யூட்டர்ன் எடுத்து அது பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ரோடு உள்ள போகுது. அந்த ரோடு வழியாக போனோம்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டில் போய் ஜாயின் ஆகும். அந்த ரோடு பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனு கரமணி வரைக்கும் அந்த ரோடு போகும். இல்லை நான் மாதம் சைக்கிள் வாங்கணும்னா லாங் டிரைவ் போகிற இப்போ நான் போகிறோம். இப்போதான் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜுக்குள்ளே நுழைய போகுது. இது வந்து ஒரு வித்தியாசமான பிரிட்ஜு. ரொம்ப சின்னதாக இருக்கும் பிரிட்ஜு, பெருசாகவே இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். நீ சொன்ன இது அடுக்கிறே அதுதான் இது. இது வருது பாரு, உள்ளேருந்து ஒரு காரு எல்லாம் வருது. இதுதான் அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். அது வரைக்கும் இதில் போகிறதுக்கு தனி ரூட், வரதுக்கு தனி ரூட்னு ரெண்டு இதுவும் தனித்தனியாக இருக்குது. அந்த விதத்தில் நல்லது, இல்லாட்டி டிராஃபிக் ஆகிடும். பாருங்க, இதுதான் ஒரு குட்டி பிரிட்ஜ். மேலே ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் போகும். கீழே காரு, சைக்கிள், பைக்கு அந்த மாதிரி போகும். ஆனால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. சைக்கிள் வந்து வாட்டர் ப்ரூஃப் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், அப்பு, பேட்ரி அதெல்லாமே வாட்டர் ப்ரூஃப், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு ரூட் வரும், அந்த ரூட்டுமே வரணும். இப்போ நம்ம அந்த பிரிட்ஜை கடந்து வந்துட்டோம். இப்போ தர்ஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூகுள் மேப்ல ஒரு ரோடு காமிச்சான். அது வந்து இந்த ரூட் வழியா வந்தோம், அந்த ரூட் வழியா வந்தோம். இப்போ நம்ம அதை பைபாஸ் பண்ணிட்டு இந்த ரூட் வழியா வரோம். ஸோ இந்த ரூட் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். கார் போகும், ஆனால் பெரிய பெரிய லாரியோ பெரிய பஸ்ஸோ எல்லாம் போகாது. இதுக்கு மேலே லாரி லாக் ஆயிரும், வர முடியாது. சார் வந்து ஸ்ட்ரைட் ரூட்னு கொண்டாடில் வந்துடும். அப்போ என்ன சொன்னால் நம்ம ஐஃபீல் நம்ம சைக்கிள் ஓட்டி போனோம். இப்போ நம்ம காலை வரும், ஏன்னா என்ன சைக்கிள் வரல. சரி நேப்பெலாம் ஒருத்தவங்க வீர போகிற வேணா இங்கே வந்துருக்கும். இதை பார்த்து 3 ரெண்டு வரும். மார்ச் 12 வரும், மார்ச் 12 மார்ச் 14 வரும். அப்பா அந்த சைக்கிள் சேவ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஒரு இது தண்ணிலாம் போகிறதுக்காக ஒரு கெனால் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. கீ சைக்கிள் அப்பா கொண்டதுக்கப்புறம் அவங்க இந்த சைக்கிள் வந்துடுறாரு. பிடிக்கான அந்த ரங்கு பழைய இருக்கு. That's straight route. இது ஆண்ட்ராய்ட் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ஃபோன் மோட்டோ G54 போட்டிருக்கேன். தமிழ் பஸ்ஸில் போட்டிருக்கேன், லிங்க் போட்டிருக்கேன் பாருங்க.
இதுவாக இருக்கும் போல ஒர்க் நடக்குது. ஸோ இந்த ரோட்லேயே எதிர்த்தாப்புலேயே காரு பஸ் எல்லாமே வருது. ஆமாம், அங்கே ஒர்க் நடந்துருக்கு. அதுவும் அந்த ரோடு நோண்டிட்டு இருக்காங்க. நோண்டிட்டு இருக்காங்க பாருங்க. மார்ச் மாதத்துக்குள்ளே அந்த ரோடு ரெடி ஆகிடும். அந்த சைடாக வரலாம். இந்த ரோடு லட்சணம் எப்படின்னா என்கிட்ட அது முடிஞ்சு இந்த ரோடு ரெண்டா உடப்பேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த ரோடு முடியுது. நம்ம வந்து சைக்கிள் வந்தாலுமே இந்த ரோடோட திரும்பிடுவோம். இல்லையா அந்த ஸ்டேஷன் வரலையே. இந்த ஸ்டேஷன் தான் இங்கே இருக்கு. போயிடுச்சா? அங்க இது இருந்தது இல்ல. இது இருக்கு ஸ்டேஷன். ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல தான் வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த ரோடு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன். கிட்ட போனோம்னா தெரியும். சும்மா கூட பண்ண தேவையில்ல. அதாவது கிட்ட போகும்போது இதுதான் பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன். ஆமா, அந்த இதோ போன ஹீரோ பார்க்கலாம். நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க. டபுள் ரோடு சேனல். டபுள் ரோடு சேனல். ஸோ இதுதான் ரிட்டர்ன் பார்த்து. இந்த ரோட்டில் சின்ன சின்ன ஆட்டோ, சின்ன சின்ன மினி லாரி அதெல்லாம் போகும். ஆனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக ஓட்டினா ஒரு பக்கமாக ஓட்டிட்டு போயிடுவோம். இந்த காலை வரும். நான் சைக்கிள் நானும் அப்பா ஒரு சைக்கிள் வந்துடுவோம். அப்பா ஒரு சைக்கிள் நான் சைக்கிள் வந்துடுவோம். அப்படிதானே? ஆமாம். எப்படி மாட்டி விட மாட்டேன்னு அது நான் புதுசாக வாங்க அந்த ஏடி சைக்கிள் வந்துடுவேன். அப்பா பின்னாடி அந்த நார்மல் அந்த கீ சைக்கிள் வந்துடுவார். ஏன்னா பழைய கீ சைக்கிள் நிறைய பார்த்து பண்ணு அந்த சைக்கிள் தூக்கிட்டு வந்துடுவார் நிறைய. இதெல்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அங்க தெரியுது பெரிய டப்பா மாதிரி. அதான் வேலை ரயில்வே ஸ்டேஷன். சார் வேலை ஸ்டேஷன் ஒரு பெரிய வாக்கின் இருக்கும். அங்கே ஒரு சைக்கிள் செக் பண்ணுவாங்க. நான் பாட்டிக்கிட்டு பேசினா வேலை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தால் செக் பண்ணுவேன். நான் பார்த்துருக்கேன். நான் அதில் என் ரூட் தானே ரூட்டு பால் பெரிய அந்த ஏரியாலாண்டு.
இந்த இடத்துல தான் திரும்பணும். இந்த சைடு போனோம்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன், அது இந்த சைடு போனோம்னா அது பிரிட்ஜுக்குள்ள. வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாட்டு. ஆமாம். ரொம்ப பெருசு, கீழே போய் டம்முன்னு இடிக்குது. எங்க பாரு ட்ரெயின் இப்போ வந்துருக்கு. வேளச்சேரி ட்ரெயின், அது என்ன ட்ரெயின் தெரியல. எலக்ட்ரிக் ட்ரெயின். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். ஆனால் என்ன இடத்துல வருது அப்படி கேட்டேன். சிம்பிளாக முடிஞ்சது எலக்ட்ரிக் ட்ரெயின் இது. சரி, முடிச்சுக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். ஓகே.